சீசன் மாறுதா, ஃப்ளூவும் ஸ்ப்ரெட் ஆகுது. கோல்டு வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்தாலே மருந்து என்ன கொடுத்து க்யூர் பண்ணலான்னு தான் தோணும். மருந்தை குழம்பா செய்து கொடுத்துடலான்னு மருந்து குழம்பு செய்கிறேன். போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு ஊட்டி விட்டாச்சு. உடம்புக்கு முடியலைன்னா மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திடலாம். மனசுக்கு முடியலைன்னா என்ன மருந்து சாப்பிடுவீங்க, எங்கே வாங்குவீங்க? பைபிளில் சொல்லியிருக்கு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல மெடிசனா. பிரச்சனை வந்தால் கவலை தானே வரும், அதில் எப்படி மகிழ்ச்சி வரும்? கரெக்டு தான். இந்த பவுலும் சீலாவுக்கும் விரோதமாக ஜனங்கள் கூடினாங்களாம். அதிகாரிங்க அவங்க துணியை கிழிச்சாங்களாம். நல்ல அடி கொடுத்து ரொம்ப செக்யூர் பிளேஸான இருட்டு அறையில் ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். கால்களை துவாரம் உள்ள உட்டன் போர்டில் லாக் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. உடம்புல இருந்து ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக தேவனை துதித்து பாட்டு பாடினாங்களாம். இதோட ரிசல்ட்டு அவங்க கட்டுகளெல்லாம் கலண்டு போயிட்டான். கவலை யாருக்கு தான் இல்லை? கவலைக்கு மருந்து நம்ம கையில் தான் இருக்குது.